ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்விஃப்ட் டிசைர் VXI வேரியன்ட் இருக்கு, ஃபுல்லி ஒயிட் கலர். அண்ட் இந்த காரோட ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட 5 ஸ்டார் ரேட்டிங் கூட தான். ரிமோட் வந்து அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்ஸில் வந்து காரு ஹோண்டா அமேஸ் லெவலில் அமேசிங்காக இருக்கு. இருந்தாலும் இதோட யூனிக் ஸ்டைல்ஸ் மெயின்டைன் ஆயிருக்கு. LED லைட்ஸோட அண்ட் சேம் கைண்ட் ஆஃப் ஃபாக் லேம்ப்ஸ் தான் முன்னாடி இருந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ன்ஸ் விசிபிளாக இருக்கு. ஃப்ரண்ட்ல மாருதி சுசுகி லோகோ, கீழேயே உங்களுக்கு 360 டிகிரி கேமராவும் வருது. இதுதான் ஸ்விஃப்ட் டிசைர்ல இருக்க நியூ அப்டேட். அண்ட் பம்பர்ஸ்ல ஸ்லீக் டிசைன்ஸ் மெயின்டைன் ஆயிருக்கு. ஹெட்லைட்ஸ்ல கூட ஸ்லீக்கா இருக்கு. ஒரு ஷார்ப் எட்ஜி லுக்ஸோட இருக்கு இந்த கார். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டிசைர் வந்து இப்போ இருக்க ஸ்விஃப்ட் மாதிரியே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வீல் பேஸாக வரும்னு தான் நினச்சேன். பட் இவங்க இப்படி ஒரு டிசைன் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க, யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் பாடி குவாலிட்டி சொல்லிக்கவே முடியாது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாய்ஸ் டுவெல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் 185/65 R15" வீல்ஸோட வருது. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் கூட இருக்கு. சைட் மிரர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி சர்ப்ரைசிங்காக 360 டிகிரி கேமரா சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ், டோர் ஹேண்டில்ஸ்ல உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சரும் வருது. ஸோ சென்சர்ஸ் கிடையாது, பட்டன்ஸ். மேலே ஒரு கியூட் குட்டி சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல வென்டிலேஷனுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டோர்ஸ் வந்து நல்லா வைடாவே ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் ஃப்ரண்ட் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெளியே டிசைன்ஸில் வந்து டோர் விண்டோஸ் கீழே உங்களுக்கு வந்து ஒரு குரோம் லைனிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்பவே கார் வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்ஸோட வருது. மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வருது. இது வந்து 37 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. பெட்ரோலும் இருக்குது அண்ட் சிஎன்ஜி கூட சேர்ந்து வருது. பெட்ரோல்ன்றதால 25 கிலோமீட்டர் மைலேஜோட வருது. அதே சிஎன்ஜி இருந்தால் இன்னும் அதிகமாக கூட ஆகலாம், எவ்வளோன்னு தெரில, பட் நிறையவே இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்பி எட்ஜஸ் அண்ட் நல்ல ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப்ஸ் ஃபுல்லி பிளாக் டவுட் ஸ்டைலில் ஸ்டைலிஷான ஒரு ஸ்டைல்லையே கொடுத்துருக்காங்க. திஸ் கெனாட் பி எக்ஸ்பிரஸ், ஏன்னா LEDலேயே சூப்பரான ஒரு டிசைனில் தான் ரியர் டெயில் லேம்ப்ஸும் இருக்குது. பின்னாடி பார்க்குறப்போ டிசைர் பேட்சிங் இருக்குது. கீழே ஃபுல் பார்க்கிங் சென்சஸ் அண்ட் டிஃப்யூசர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் பம்பர் எட்ஜஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல ரியர் பார்க்கிங் கேமராவோட வருது. மேல வந்து ஹை ரியர் மவுண்ட் ஸ்டாப் லேம்பும் இருக்கு, ஷார்க் ஃபின் ஆண்டனா. அண்ட் இந்த கார் வந்து வருண் மோட்டர்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு இன்னைக்கு நமக்கு. ஸோ அந்த ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்டே வரும். ஸோ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணோன்னா இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே போதும், ஹாஃப் ஓப்பன் ஆகுது. இன்னொரு பாதி நீங்க ஸ்லைட்டா எஃபர்ட் போட்டா போதும், அது பாட்டுக்கு லிஃப்ட் அப் ஆயிடும். அண்ட் இந்த காரோட பூட் வந்து பார்த்தீங்கன்னா 382 liters. சீரியஸ்லி அப்ரிஷியேட்டபிள் தான். இந்த ஆக்சுவலி இது சப் 4 மீட்டர் கார் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நியர்லி 400 கிட்ட ஒரு பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வருது. டு பி அப்ரிஷியேட்டட். அண்ட் இங்கே டூல் கிட், வார்னிங் ட்ரையாங்கல் அண்ட் மேலே ஒரு LED லைட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கீழே உங்களுக்கு ஒரு 14" ஸ்டீல் ரிம் வீலோட வருது. ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு சைஸ் வந்து R14 கிடைக்குது. பூட்டில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் இங்கே வந்து ப்ராப்பர் கவரிங்ஸ் கொடுக்காம காஸ்ட் கட்டிங்கும் நிறைய ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்ட் ஆஃப் கார் மேனுஃபேக்சரர்ஸ் தான், அதெல்லாம் காமனாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எக்ஸ்டீரியர் லுக்ஸில் இந்த காரோட லுக்ஸ் வந்து அல்டிமேட்டாக மாறி இருக்கிறதால சீரியஸாக நிறைய சேல்ஸ் ஆக போகுது அண்ட் நிறைய ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண போகுது இந்த வண்டி. அண்ட் இன்டீரியர்ஸ்ல பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் டோர்ஸ் வந்து டுவெல் டோன்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கைண்ட் ஆஃப் டோர்ஸ் தான். அண்ட் இங்கே வந்து டெக்ஸ்சர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், குரோம் சில்வர் டோர் ஹேண்டில்ஸ், மேலே வந்து ஒரு பவர் விண்டோ கண்ட்ரோல் ஹேண்டில்ஸ், ஒரு குஷன் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ட்வின் பாட்டில் ஹோல்டர்ஸ், அது ரெண்டும் இருக்கு. அண்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பீச் ஸ்டோன்ல இருக்கு. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடைக்காது, பட் 2 ப்ராப்பர் ஹெட்ரெஸ்டோட வருது. 3 ப்ராப்பர் சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஒரு ஆர்ம் ரெஸ்டும் இருக்கு. அதில் ட்வின் கப் ஹோல்டர்ஸ் இருக்கான்னு தெரியல. அண்ட் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் மோன்ஸ் கூட வருது இந்த வாட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காரில் ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர் தான். ஸோ கார் உள்ள வரப்போ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நல்ல ஒரு மீடியம் ஹைட்டில் இருக்க வண்டி தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட நல்ல டீசெண்டாக இருக்குது. தை சப்போர்ட் இஸ் குட் இன் திஸ் கார். அண்ட் ஹெட்ரூம் கூட பரவாயில்ல, நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நான் 6 foot tall, ஸோ எனக்கே அது பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஸ்கூப் டோர் டிசைன்ஸ் இருக்குது. ஹெட்ரெஸ் ஸோ ஹெட்ரூம் நல்லாவே இருக்கும் சொல்ல போனால். அண்ட் இங்கே லைட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட கண்ட்ரோல்ஸ். அண்ட் இங்கேருந்து டேஷ்போர்ட் பார்க்க ஓல்டர் ஸ்விஃப்ட் அளவுக்கு ஒரு 70% மேட்ச் ஆனாலும் இதில் வந்து புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே சார்ஜிங் சாக்கெட், USB அண்ட் C டைப், மொபைல் ஹோல்டர் அண்ட் ட்வின் AC vents ஆன் த பேக். அண்ட் அந்த சீட் பின்னாடி உங்களுக்கு மேக்ஸின் ஹோல்டர்ஸ் வருது. பட் இந்த பக்கம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்கூப்ட் அவுட் டிசைன்ஸ் ஃபார் குட் நீ ரூம்னு தான் சொல்லலாம். அண்ட் குஷன்ஸ் வந்து சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு கார்னரிங் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இந்த காரில் இன்டீரியரில் என்ன புதுசுன்னா உங்களுக்கு நல்ல குட்டி ஒரு சன்ரூஃப் கிடைக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு போய் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. ஏன்னா ஓல்டர் ஸ்விஃப்ட்லேருந்து இந்த ஸ்விஃப்டில் என்ன மாறி இருக்கும்னு நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அண்ட் இங்கே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சர் அண்ட் கீ ஹோலும் இருக்குது.
அண்ட் இந்த டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் டிசைன் சேம் கைண்ட் ஆஃப் டோர் ஹேண்டில்ஸ், மேல வந்து ஒரு சில்வர் லைனிங்கோட வருது. ஒரு சாஃப்ட் குஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக், பவர் விண்டோ கண்ட்ரோல் அண்ட் சைல்ட் லாக் சிஸ்டம் இருக்கு. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், அதாவது சேம் ஜாய்ஸ்டிக் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்டிங் தான். கீழே கப் ஹோல்டர்ஸ், மேக்சின் ஹோல்டர்ஸ் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இந்த சீட் பத்தி சொல்லணும்னா இது 6-வே மேனுவலி அட்ஜஸ்டபிள், எலக்ட்ரிக்கலி தரல. பட் இது ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் இந்த கார் பட்ஜெட்டுக்கு அதுவே போதும். நல்ல ஒரு சைட் பேடிங்ஸும் இருக்கு அண்ட் நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஏசி வெண்ட் அண்ட் இங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 360 கேமரா, ஸ்டார்ட் ஸ்டாப், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ஹெட்லைட் ரேஞ்ச் அசிஸ்டர், போனெட் ஓப்பன் பண்றது, ஃபியூல் லைட் ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸும் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலும் இருக்கு, அனலாகும் இருக்கு. ஸோ ஸ்பீடு வந்து 220 லாஸ்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க மோட்ஸ் அண்ட் பட்டன்ஸும் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அடாஸ்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் தான். அண்ட் இங்க ஒரு நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு கால் அட்டன் பண்ற பட்டன், மேனுவல் டிம்மிங் மிரர்ஸ், ஆட்டோ டிம்மிங் கிடையாது. அது ஒரு குட்டி காஸ்ட் கட்டிங். சன்ரூஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அது 2 டம்மி அண்ட் இது 2 லைட்ஸ் இங்க இருக்கு. அண்ட் இங்க டிக்கெட் ஹோல்டர்ஸ் அண்ட் அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு சின்ன மிரர். குவாலிட்டி எல்லாம் டீசெண்டாக தான் இருக்கு. மேலே வந்து ஒரு சன்ரூஃப், அதாவது எலக்ட்ரிக்கலி ஓப்பனிங் சன்ரூஃப். அண்ட் இங்கே வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஒரு குரோம் சரௌண்டோட. அண்ட் இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர். அங்கே நீங்கள் வந்து யூஎஸ்பி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் சார்ஜிங் பேட், ட்வின் கப் ஹோல்டர்ஸ். அண்ட் இங்கே ஸ்பேஸு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் தான், ஜஸ்ட் ட்வின் கப் ஹோல்டர்ஸோட வருது. அண்ட் கீழே நார்மல் 3 பெடல்ஸ், நோ டெட் பெடல்ஸ், எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்ஸோட வருது. ஸோ இந்த காரில் டோட்டலாக 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி பில்லர், சீட் சைடில் அண்ட் டேஷ்போர்டில் 2. ஸோ 6 ஏர்பேக்ஸ் வந்திருக்கிறதால உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்திருக்கு இந்த வண்டி. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி க்ளோ அப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுலேயும் கால் வைக்காம ஜஸ்ட் 1 ப்ரெஸ் கொடுத்தா வண்டி வந்து அக்சரி மோட் ஆர் இக்னிஷன் மோடில் போய் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்போது என்னென்ன இருக்குது எல்லா கண்ட்ரோல்ஸும் பார்த்துக்கலாம். பட் do not யூஸ் ஏசி வென் யூ ஆர் இன் திஸ் மோட். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் க்ளோ அப் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு அது ஸ்லோவாக ஓப்பன் ஆகிட்டுருக்கு, ஆகட்டும். ஸோ லோ ஃபியூல் வார்னிங் வரைக்கும் எல்லாமே காட்டுது. இன்பில்ட் நேவிகேஷன் இருக்கான்னு தெரியல. அண்ட் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு டுவெல் ஜோன் ஏசி எல்லாம் கிடையாது, சிங்கிள் ஜோன் தான். பட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். அண்ட் ஹசார் லைட் வார்னிங், ட்வின் ஏசி. அண்ட் இங்கே வந்து வைப்பர் கண்ட்ரோல். அண்ட் இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ சில ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வைப்பர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருந்திருந்தா. இந்த காரில் வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸோடு வருது. அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் ஆப்ஷனும் இருக்குது, அதாவது ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட், ஆப்பிள் கார்ப்ளே கிடையாது. அண்ட் இங்கே ஒரு டீசென்ட் க்ளோ பாக்ஸ், கூலிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் டுவெல் டோன் இருக்கிறதால டேஷ்போர்டில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் சில்வர், பிளாக் அண்ட் பெய்ஜ் அண்ட் அந்த வுட் ஃபினிஷ் மாதிரி ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் ஃபினிஷ் இருக்கிறதால ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்ஸாகவே இருக்குது. ஸ்டேரிங் வந்து சேம் தான், நெக்ஸாலேருந்து அப்படியே தூக்கி இதில் வச்ச மாதிரி தான் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த குரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் கேபின் உள்ள சூப்பராகவே இருக்குது இந்த வண்டியில். ஸோ நீங்கள் பார்த்து இருக்கோம் இன்டீரியர்ஸ்ல என்னென்ன மாறி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் நிறையலாம் மாறல, பட் எக்ஸ்டீரியரில் கார் நிறையவே மாறி இருக்கு. ஸோ என்னதான் டீசெண்டாக கம்மியாக மாறி இருந்தாலும் பானெட் கீழே என்ன இருக்குன்னு தான் மேட்ரு கடைசியாக. அண்ட் இங்கே வந்து நல்ல சவுண்ட் டேம்பிங். இங்கே வந்து Z12E இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதாவது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின். முன்னாடி இருந்தது 4, இப்போ 3. ஸ்விஃப்ட் வந்து முன்னாடி 4 இருந்துச்சு, இப்போ 3 சிலிண்டர் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த இன்ஜின் வந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. அண்ட் இதுதான் மெயினாக டிராஃபிக்கில் ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த இன்ஜினோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 பிஹெச்பி அண்ட் 111 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. முன்ன விட கம்மி தான், பட் மைலேஜில் வேற லெவல். ஸோ இந்த காரோட ஓவரால் ரிவ்யூ என்ன நான் சொல்லுவேன்னா, எக்ஸ்டீரியரில் காரை வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் இன்டீரியர்ஸில் ஆல்மோஸ்ட் ஸ்லைட் டிசைன்ஸ் தான் மாறி இருக்கு. அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த வயர்லெஸ் சார்ஜர் எல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர் தான், டு பி அப்ரிஷியேட்டட் ஃபார் மாருதி. ஏன்னா இந்த மாதிரி டிசைனோட கார் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. 360 டிகிரி கேமரா கூட யாருமே எதிர்பார்க்கல. இன்டீரியர்ஸில் ஒரு சூப்பர் லுக்ஸோட தான் வந்திருக்கு. வர்த் ஃபார் பையிங்கான்னு கேட்டால் எஸ், திஸ் கார் இஸ் வர்த் ஃபார் பையிங். ஏன்னா 7.84 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் பர்டிகுலர் ஸ்டேட்டில் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் அதெல்லாம் போக எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆன் ரோட் ப்ரைஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி இந்த கார் வாங்கணும்னான்னு கேட்டால் எஸ், திஸ் கார் இஸ் வர்த் ஃபார் ஃபேமிலியாக போனால் இந்த காரில் நல்லாவே போகலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை, சைனிங் ஆஃப் பை ட்ரீ. பை பை ஆல்.